140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மதத் தலைவரும் வாட்டிக்கன் திருச்சபையின் பிஷப்புமான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். கடந்த 2013 அன்றைய போப் 16வது பெனடிக்ட் வயது மூப்பால் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய போப்பாக அர்ஜென்டினாவைச் சேர்ந்த கார்டினல் மாரியோ பெர்காக்லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரான்சிஸ் என்ற பெயரில் போப் பதவியை ஏற்ற பெர்காக்லியோ ஐரோப்பியர் அல்லாத முதல் போப் என்ற பெருமையை பெற்றார். காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த போப் பதவிக்கான இலக்கணத்தை மாற்றியமைத்து அவர் எளிமையாக வாழ்ந்தார். போப்பின் அதிகாரப்பூர்வ அரண்மனை, காலணிகள், கார் போன்றவற்றை பயன்படுத்த மறுப்பு தெரிவித்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமையகமான வாட்டிக்கன் நிர்வாகத்தை சீரமைத்தது, 4 முக்கிய கற்பித்தல் ஆவணங்களை எழுதியது, 47 வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 65க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றது, 900க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ துறவிகளை உருவாக்கியது என்று தன் 12 வருட பதவிக்காலத்தில் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மூலம் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினார். குறிப்பாக ஒரே பாலின தம்பதிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு அனுமதி வழங்கியதோடு மட்டுமில்லாமல் வாட்டிக்கன் அலுவலகங்களில் பணியாற்ற முதல் முறையாக பெண்களை நியமித்தார். நிமோனியா பாதிப்பால் கடந்த பிப்ரவரி அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 30 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த பிரான்சிஸ் கடந்த மாதம் வீடு திரும்பினார். மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஓய்வில் இருந்தாலும் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி புனித பீட்டர் சதுக்கத்தில் பொதுமக்களை நேற்று சந்தித்து ஆசி வழங்கினார். இந்நிலையில் உள்நாட்டு நேரப்படி இன்று காலை 7:35 மணியளவில் வாட்டிக்கனில் உள்ள தனது இல்லத்தில் 88 வயதான போப் பிரான்சிஸ் காலமானதாக கார்டினல் கெவின் ஃபாரெல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.